நம்ம இன்றைக்கி தயிர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் வந்து ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து நல்லா தயிர், ஒரு 1/2 லிட்டர் தயிரை வந்து நல்லா சிலுப்பி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சரிசி ஒரு கைப்பிடி, துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாம் பச்சை மிளகா, இஞ்சி நல்லா வதக்கிட்டு இதை அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. இதில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதங்கினதை என்ன பண்ணோம், இந்த பச்சரிசியும் துவரம் பருப்பும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இதை எடுத்து போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இது கூட நான் ஒரு 2 பல் தேங்காய் போட்டிருக்கேன். ஏன்னா தேங்காய் போட்டோம்னா பச்சை மிளகா சூடு இல்லையா, தேங்காய் போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரம் கம்மியாகும், சூடும் தணிக்கும். அதனால் வந்து நான் தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நாம் கலக்கி வச்சுருக்க தயிரில் ஊற்றிக்கலாம். ஏன்னா சூடாக இருக்கும்போது ஊற்றினோம்னா கட்டி கட்டியாகிடும். இப்போ ஊற்றி நம்ம கலந்து வச்சிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இதில் நான் வடை சுட்டு போட்டதுனால கொஞ்சம் தண்ணியாக வைக்க போகிறேன். எப்படியா இருந்தாலும் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் சூடு ஏறும்போது அதுவே கெட்டியாகிடும். இது நீங்கள் சாதாரணமாக இதில் பூசணிக்காய் கூட வதக்கி போட்டு பூசணிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் வதக்கி போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி இதில் வடை போட போகிறதுனால இதில் நான் வெங்காயம் தக்காளிலாம் போட போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் தக்காளி கூட நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம். இதிலே நான் உப்பெல்லாம் போட்டு கலந்துட்டேன். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்களேன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். இதில் ரொம்ப முக்கியமான கீ இன்க்ரீடியன்ட் வந்து பெருங்காயத்தூள். இதை போட்டோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ கலக்கிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்ச உடனே இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெயே தேவைப்படாது, சும்மா அந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் வதக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளித்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா போட்ட உடனே இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மோர், இதை அப்படியே இதில் ஊற்றிடணும். உங்களுக்கு வெங்காயம் தக்காளி காயெல்லாம் வதக்கினா நம்ம தாளித்தோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் என்ன உங்களுக்கு காய் வேணுமோ, பூசணிக்காவோ வெண்டைக்காவோ உங்களுக்கு எந்த காய் வேணுமோ போட்டுட்டு, ஆனால் இது 2 போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுட்டு இதை வந்து நீங்கள் இந்த தயிர் குழம்பு கலவையை வந்து அதில் ஊற்றிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப கொதிக்கவும் கூடாது, அப்படியே நல்லா நுரைச்சி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை இறக்கிடணும். ஏன்னா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த மேலே இருக்க தயிரினுடைய இது எல்லாம் தனித்தனியாக வந்துடும். அப்போ குழம்பு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இது வந்து தயிர் குழம்பு. மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இது வந்து தயிர் குழம்பு. இதில் நான் வடை போட போகிறதுனால இதில் நான் வந்து வெங்காயம் தக்காளி காயெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இதை பாருங்கள் எப்படி நுரைச்சி வருது. இப்படி நுரைச்சி வரும்போது நம்ம இறக்கிட வேண்டியது தான். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொதிக்க வைக்கவே கூடாது. இப்போ நல்லா உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்லா நுரைச்சி வருது. அவ்வளோதான், இதோடு இறக்கிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு. பாருங்கள் தயிர் குழம்பு. இதில் நான் கொத்தமல்லி போட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன்.
இதில் அப்படியே நீங்கள் இறக்கும் போது கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் நான் போடுறது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க முடியும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.